பெரியாருடைய இந்த புத்தகத்தை குடியரசு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த புத்தகத்தில் இருக்கு, படித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். ஐயா குடியரசு அதை தடை பண்ணுறாங்க. பெரியார் அன்னை அவங்க மிகப்பெரிய பெரியாருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயர் வச்சிருக்காரு பதிப்பாளர், அதுக்காக கைது பண்ணுறாங்க. தந்தை பெரியாரும் விடுதலைக்கு ஏற்பட்ட புரட்சிக்கு ஏற்பட்ட தொல்லைகள்னு சொல்லி எழுத விட்டு இங்கே மிகப்பெரிய அளவுக்கு குடியரசு ஏட்டின் மீது வழக்கு. எப்போ? வெள்ளைக்காரன் போட்டது, இந்த ஆட்சி இல்லை. ஏன் இந்த ஆட்சி ஒழிய வேண்டும்? பெரியார் தலைப்பு குடியரசு, அதுக்காக நினைக்கிறாங்க. எந்த ஆட்சி? வெள்ளைக்கார ஆட்சி. வெள்ளைக்கார ஆட்சி. வெள்ளைக்காரனுக்கு கால் பிடிச்சாங்க, வெள்ளைக்காரனுக்கு இது பண்ணாங்கன்னு இன்னைக்கு பேசுகிறான், புரியாமல் பேசுகிறான் மிகப்பெரிய அளவுக்கு. அதெல்லாம் இந்த வரலாறு இதில் புக்கு இருக்கும், இந்த புத்தகத்தில். அதில் எழுதுறாரு மிக முக்கியமாக குடியரசு ஏட்டின் மீது பானம் அப்படின்னு. நாம் ஒரு கடைசியார் பத்திரிக்கை சொல்கிறார், இதுக்கு மேலே தண்டனை கொடுத்தாலும் நான் போவேன். நீதிமன்றத்தில் சொல்கிறாரு, எதுவுமே கோர்ட்டில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பதில் சொல்கிறார், இனியும் அதைத்தான் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். குற்றம்னு சொல்ல, இனியும் அதைத்தான் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் தைரியமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொண்டு செய்ய இடமில்லையானால், நல்ல கவனி இளைஞர்களே, இந்த இயக்கத்தை ஏன் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறோன்னா சும்மா ஜம்பத்துக்கு இல்லை, உயிர் தியாகம் எங்களுக்கு சாதாரணம். எவ்வளவு தோழர்கள் இவங்கெல்லாம் இந்த பட்டியலில் அதனால தான் காட்டியிருக்கோம். மிக முக்கியமாக நாம் இதை செய்ய காத்திருக்கிறோம் என்பதையும் தைரியமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொண்டுகள் செய்ய இடமில்லையானால், பத்திரிக்கையில் எங்கள் கருத்தை நாங்கள் சுதந்திரமாக சொல்கிறதுக்கு இடமில்லையானால், மேடையில் சொல்கிறதுக்கு இடமில்லையானால் நீ என்ன பண்ணுவ? ஜெயிலுக்கு தானே அனுப்பு. அதுக்கு சொல்கிறார், இடமில்லையானால் குடியரசு பத்திரிகை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சமரசம் பண்ணிக்கொள்ள மாட்டோம். இந்த இயக்கம்தான் கொள்கையில் சமரசம் செய்யாத இயக்கம். அதனுடைய வழி வந்ததுனால தான் இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு, திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு, 2000 ரூபா நீங்க 2000 கோடி கொடுக்குறோம், நீங்க உடனே மும்மொழி திட்டத்தை வச்சுங்க. அதை கல்விக் கொள்கை என்ன? மும்மொழி என்னையா? நீ 10,000 கொடுத்தாலும் நாங்க கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டோம். இது எங்க இருந்து வர்றது? பாரம்பரியமா வர்றது, எங்களுடைய ரத்தத்தில் கலந்தது மிக முக்கியமாக. எனவே இந்த இயக்கம் கொள்கையில் சமரசம் இல்லாது. சிறிது காலத்துக்கு முன்னால் இளைஞர்களை கவனிங்க, இந்த புத்தகத்தில் பக்கம் மிக முக்கியமாக 107 அந்த குடியரசு இது அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னா நான் எல்லாத்தையும் தொகுத்து எடுத்து கொடுத்துருக்கோம். மிக முக்கியமாக இளைஞர்கள் இதை படிக்கணும். ஒரு இயக்கம், எந்த இயக்கம் நடத்தினாலும் ஒரு இயக்கத்தை எப்படி கொள்கையோடு நடத்துறது அப்படின்னு தெரிகிறவர்களுக்கு இது பாட புத்தகம். மிக முக்கியமாக இதை எடுத்து பேசணும். சிறிது காலத்துக்கு முன் நாம் தெரிவித்து கொண்டபடி இனி கவனிங்க, இனி நம்மால் கடமையை செய்ய முடியாது என்று தெரிந்தால் நாம் இருப்பதை விட இறப்பது மேல் என்பது போல குடியரசும் தன் கடமையை ஆற்ற முடியவில்லையானால் அது ஆற்ற முடியாது. எதற்காக இருக்க வேண்டும்? அது மறைந்து போக நேரிட்டாலும் ஆசிரியர் என்ற முறையில் நமக்கு கவலை இல்லை. எனவே பதிப்பாளர் என்ற முறையிலும் என்று மிகப்பெரிய அளவுக்கு சொன்னார். ஐயாவுக்கு என்ன வயசு தெரியுங்களா? அப்ப 55. நல்ல கவனிங்க, பெரியாருக்கு 55. அது என்னைக்கு எழுதுறாரு? மே மாதம் எழுதுறாரு. இந்த கருத்து இந்த குடியரசுல அந்த கைதானது பெரிய அளவுக்கு அவருக்கு வந்த உடனே அதில் அன்னை நாகம்மையார் மறைஞ்சி 6 மாதம் ஆகுது. ஐயாவுக்கு எந்த விதமான துணை இல்லை. கண்ட நேரத்தில் கண்டது சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ஆனால் வயிற்று தொல்லை, வயிற்று புண், வயிற்று வலி விடாமல். அதைத்தான் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு முறை என்னிடம் கேட்டார், ஏப்பா வீரமணி, ஐயாவுக்கு ஒரு வயிற்று வலி வருமே,
அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லைங்க. ஐயா நல்லா இருக்காரா, எப்படி சாப்பிட்றாருன்னா, நல்லா இருக்காருண்ணா, சாப்பிட்றாங்க. பார்த்தியாப்பா, இது அவ்வளோ அந்த அம்மாவுனால அவர் பொழைச்சாரு. அவன் அந்த அம்மா இல்லைன்னா அவர் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுன்னு அன்னையார் சொன்னாங்க. காரணம் என்ன, அன்னைக்கு அவரை கவனிக்கல. ஆனால் அவர் தன் உடல்நிலையை பற்றி கவலைப்படலை, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படலை. இந்த உறுதியோடு சொன்னார் பாருங்க. இந்த உறுதி இருக்கிற ஒரு 100 பேரால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். 1000 பேரால் இந்த நாட்டினுடைய அன்பை, மானத்தை, அறிவை காப்பாற்ற முடியும். மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு என்பது இந்த இயக்கம். இந்த இயக்கம் அதுதான் அரசியல் பிரிவு தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய வெற்றி தான் மிக முக்கியமானது. எனவே தான் மீண்டும் இதே வரலாறு தொடர வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் துணிவு எடுத்துக்கொள்ளணும். மீண்டும் தமிழ் மண்ணு தான் என்று பிறவிக்கணும். எத்தனை கூலி பட்டாக்கள் வந்தாலும், எத்தனை காலிகளை அடைந்தாலும், எவ்வளவு பேர் அமித்ஷாக்கள் வந்தாலும் அல்லது இன்னொரு ஷாக்கள் வந்தாலும் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். சுயமரியாதை, சுகவாழ்வு, சுயமரியாதை போராட்டம். எனவே இந்த கருத்தரங்கம் ஒரு அரிமா நோக்கு, ஒரு சிங்கம் திரும்பி பார்க்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கம். திரும்பி பார்ப்போம், மற்றபடி திரும்பி பார்க்காமல் முன்னேறுவோம், அந்த கொள்கையை போடுவோம். வெற்றி நமதே, திராவிடம் வெல்லும், வரலாறு என்றைக்கும் சொல்லும். சுயமரியாதைகள் தோழா, சுயமரியாதைகள் தோழா, சுயமரியாதைகள் தோழா. நன்றி, வணக்கம்.